ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரங்கஸ்தலம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படத்தில் ராம் சரண் தான் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. 2018 இந்த படம் வந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ரங்கஸ்தலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வில்லன் தான் தலைவராக இருக்கான். அவன் தான் எலெக்ஷனில் அப்படியே ஜெயிச்சுட்டு அந்த ஊர் தலைவனாக இருக்கான். அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஊரையே அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அவனை எதிர்த்து ஒருத்தர் போட்டியிடுறாரு. உடனே இதை கேள்விப்பட்டவன் உடனே அந்த நபரை அடித்து கொண்டுறான். அதுக்கப்புறம் அந்த நபருக்கு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அண்ணன். உடனே ஹீரோ அவரை அந்த வில்லனை எதிர்த்து அவரு களத்தில் இறங்குறாரு. இப்போ இறுதியில் அந்த வில்லனை எதிர்த்தாரா இல்லையா, தன்னுடைய அண்ணனை கொலை செஞ்ச அந்த வில்லனை பழி வாங்கினாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாக்க ராம் சரண் அவங்களோட கேரக்டர் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அதனால் அதிரடிக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா ராம் சரண் சும்மாவே அடிப்பார், வெளுத்து வாங்குவார். அதே மாதிரி அவர் கேட்ட ஒரு ஆக்ஷன் படமாக இது அமைஞ்சிருக்கு. படத்தில் சமந்தா அவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு காமெடி நல்லாவே எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வில்லன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் வரான். ஒரு கிராமம் அதனை சுற்றி நடக்கிற அந்த ரொமான்டிக் காட்சிகள் அப்படி அப்படின்ட்டு நிறைய படத்தை வந்து ரசிக்கிற சென்ஸில் நிறையவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்கு. படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். ஏகப்பட்ட கதை, சூப்பர் ஹீரோ, இது மாதிரியான கதைகள் எல்லாமே நம்ம தமிழ் படம் சரி எல்லா மொழிகளையும் வந்துருச்சு. அதே கதையை தாங்க உருட்டி திரட்டி பிரட்டி எடுத்து வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கதை வந்து பார்த்து பழக்கப்பட்ட கதைனால ட்விஸ்ட் எல்லாம் இல்லாமல் போச்சு. எப்படியா இருந்தாலும் ஹீரோ தான் ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பொழுப்பும் இந்த படத்தில் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் பார்த்து பழக்கப்பட்ட லேக் அடிக்குது. ஒரு செஷன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்டபிளாக இருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸ்ல எதுவுமே இல்லை. ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.